சற்று முன் விபத்தில் சிக்கி பலியான சன் டிவி சீரியல் நடிகை சுவாதி கொண்டே. இது ஒட்டுமொத்த சன் டிவி திரைப்படங்கள் அனைவருக்கும் உச்சக்கட்ட கண்ணீர் ஏற்படுத்தியிருக்கு. சன் டிவினாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது சீரியல் தான். ஏன்னா மற்ற டிவியில் கூட நிறைய நிகழ்ச்சிகள் அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் சன் டிவியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மக்களை கவர் பண்ணுறதுக்கு சீரியல்களை தான் அவங்க மெயின் சாப்டராகவே வச்சுருப்பாங்க. காலையில் ஆரம்பித்தாங்கன்னா நைட் வரைக்கும் ஃபுல்லாக சீரியல் தான் ஒளிபரப்பாகும். ஆனால் இதில் ஒளிபரப்பாகிற எல்லா சீரியல்களுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஒரு ஒரு குடும்பத்திலையும் ஒருத்தருக்கும் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை மையமாக வச்சு தான் இந்த சீரியலுடைய கதையே மூவ் ஆகும். அதனால தான் குடும்ப பெண்கள் எல்லாருமே இந்த சீரியலை விரும்பி பார்ப்பாங்க. அப்படி சன் டிவி ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு டாப் சேனல்னு சொல்லலாம் அந்த சீரியல் 3 முடிச்சு. இது எப்போதுமே டிஆர்பியில் அதிகபட்சம் நம்பரும் இடத்த பிடிச்சிடும். ஏன்னா இந்த சீரியலுடைய கதை எப்படி, குறிப்பாக ஒரு பணக்கார வீட்டு பையன் அதே பணக்கார வீட்டில் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் திருமணம் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த திருமணத்தை குடும்பத்தில் இருக்கிற யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிதான் அந்த பையனுடைய அம்மா அவரை எப்படியாவது ஒழிச்சு கட்டிட்டு தன் பையனுக்கு வேறொரு பெரிய பணக்காரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எப்போதும் போல ஒரு வில்லித்தனமான மாமியார் அந்த ஹீரோயினை என்னெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறதான் இந்த சீரியலுடைய கதை. இதை ரொம்ப அழகா விறுவிறுப்பா பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் இந்த கதையோட இயக்குனர் ரொம்ப அழகா கதையை வடிவமைச்சு ஒவ்வொரு வாரமும் கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த கதாநாயகியை தன் அம்மா கிட்ட இருந்து அந்த நடிகர் எப்படி காப்பாத்துறான், தன் அம்மா மோசமானவ அப்படிங்கிறத எப்படி எல்லாருக்கும் நிரூபிக்கிறான், அவங்கள எப்படி திருத்துறான் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அழகா கொண்டு போறாங்க. இது தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள்ல இது மாதிரி பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. பணம் காசு இல்லாதவனுக்கு நிறைய பிரச்சனை, பணம் காசு இருக்கிறவனுக்கு அவன் வீட்டில் தான் பிரச்சனை. இதுதான் நிசப்தமான உண்மை. இந்த சீரியல்ல அந்த முக்கியமான நந்தினி கதாபாத்திரத்துல நம்ம சுவாதி கொண்டே நடிக்கிறாங்க. சுவாதி கொண்டே ஒரு மலையாள நடிகை. இவங்க மலையாளத்துல ஒரு சில சீரியல் நடிச்சிருக்காங்க, ஒரு சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. சுவாதி கொண்டேவுக்கு விஜய் டிவியில ஒளிபரப்பான ஈரமான ரோஜாவே 2 அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சது மூலயமா தமிழ் மக்கள் மத்தியில நல்லாவே பிரபலமானாங்க. அவங்களுக்குன்னு அதிகமா ஜென்ஸ் ரசிகர்கள் இருக்காங்க. அப்படியாப்பட்ட இளைஞர்கள் ரசிகர்களை தன் பக்கம் வச்சுட்டு இருக்க சுவாதி கொண்டே தான் இந்த சீரியல்ல நந்தினிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. சாரி, ஒவ்வொரு வீட்லயும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சுவாதி கொண்டவுக்கு தமிழ்ல ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க. அந்த சீரியல்ல எல்லாரும் விரும்பியும் பார்க்குறாங்க. அப்படியாப்பட்ட இந்த சீரியல்ல படு பிஸியா நடிச்சிட்டு இருந்த சுவாதி கொண்டே நேற்று தினம் ஒரு பயங்கர விபத்துல சிக்கியிருக்காங்க. விபத்துல சிக்கி மிக மிக ஒரு மோசமான நிலைமையில தான் மருத்துவமனையில கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே தொடர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா சிகிச்சை அளிச்சுமே சிகிச்சை பலனின்றி சுவாதி கொண்டே மருத்துவமனையில பரிதாபமான முறையில பலியாயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு துயர செய்தி சற்று முன் தான் இணையத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த சன் டிவி திரைப்படங்கள் ரசிகர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட ஒரு கண்ணீர்ல முழுக்க வச்சிருக்கு.